ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் பாலசுவாமியின் தாயான அழகம்மை அவரை வெகு நாளுக்கு பிறகு பார்த்தவுடன், அந்த நிலையில் கண்டவுடன் அலறி துடித்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்தோம். ஒரு சிறிய ஊசலாட்டம் கூட இல்லாமல், கண்ணில் ஒரு சின்ன சலனம் கூட இல்லாமல் பாலசுவாமி சிலை என அமர்ந்திருந்தார். உள்ளே முற்றிலும் அருந்து போய் தனித்து கிடப்பவருக்குத்தான் இப்படி சலனமட்டு இருக்க முடியும். அழகம்மையின் ஆத்திரம் வேறு விதமாக மாறியது என்ற நிகழ்வோடு நேற்றைய உரை நாம் முடித்துள்ளோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து பார்ப்போம். நான் இவனை பெத்த அம்மா, என் வயத்தில் வளர்ந்த பிள்ளை இவன் நாகசாமி என்னோட மூத்த பிள்ளை, இவன் ரெண்டாம் அவன். அவர் போயிட்டார். எப்பப்போ முடியுமோ அப்பப்போ நாம தானே பார்த்துக்கணும்னு ஒரு அன்புல சொல்லியிருக்கான் பெரியவன். அவன் காலேஜுக்கு கட்ட வேண்டிய காசை எடுத்துட்டு ரயில் ஏறி திருவண்ணாமலைக்கு இந்த புள்ள வந்துருத்தோம். படிக்க சொன்னால் கோச்சுப்பாளா? சொந்த சகோதரன் சொன்னதுக்கு கோச்சுப்பாளா? வீட்டுக்கு வர சொல்லுங்க, நீங்கள்லாம் பெரிய மனுஷா, குடுத்தனம் பண்ணினவா, குழந்தைய பெற்றவா, ஒரு அம்மாவின் கதல் உங்களுக்கு புரியலையா? இந்த பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாதா? இன்னும் குழந்தை தானே அவன், எதுவும் புரியாத வயசு தானே, ஒன்றுமே சாப்பிடாம கண்ணை மூடிண்டு உட்கார்ந்து இருக்கான். நீங்களெல்லாம் அதை பார்த்துட்டு கொண்டாடுற. ஒரு அம்மாவுக்கு எப்படி பதறம், கைகாலெல்லாம் நகம் வளர்ந்து சடை விழுந்து கண் இடுங்கி கிடக்கிற குழந்தையை பார்த்தால் அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? எண்ணெய் தேய்ச்சி விட ஆள் இல்லை, பொங்கி போட ஆள் இல்லை, உடுத்தி விட ஆள் இல்லை. என்ன இது? நீங்கள் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேலா? அவள் பதறிப்போனாள். சுக்கு என்பவர் மெல்ல பாலசுவாமி அணுகி, ஒரு தாய் இப்படி கதறுகிறாரே, உங்களுக்கு கேட்கவில்லையா? உங்களிடத்துக்கு வந்தால் அன்பு மேலிடுகிறது, கருணை பொங்குகிறது, அமைதி கூடுகிறது. அதனால்தானே உங்களை சுற்றி சுற்றி வருகின்றோம். இவரை பார்த்தால் அந்த அன்பு, அந்த கருணை உங்களுக்கு இப்போது எழவில்லையா என்று நைச்சியமாக பேசினார். உலகம் மிக தந்திரமானது. நல்லதை அல்லதென்றும் கெடுதலை நல்லதென்றும் சொல்ல வல்லது. எல்லாம் தெரிந்தது போல நாக்கை புரட்டி பேசவல்லது. பழங்கள் கொடுக்கும் முதியவர், தயிர் சாதம் கொண்டு வரும் இளைஞர், பால் கொண்டு வரும் பெண்மணி, கடை ரொட்டி கொண்டு வரும் கிழவி, எல்லோரும் அழகமைக்கு ஆதரவாக பேசினார்கள். எல்லா உறவுக்கும் மேலான ஒரு உறவோடு பாலசுவாமியின் மனம் கலந்திருக்கின்றது. உயிர் தாண்டிய உண்மையில் மனம் ஒளிந்திருக்கின்றது என்பது கூட்டத்துக்கு தெரியவில்லை. உடல் கொடுத்தவரே மிக முக்கியம் என்கின்ற மாயையில் சிக்கி தாய் தாய் என்று பிதற்றியது. பழனிசாமி சகலரையும் பார்த்து கொண்டு வெறும் சாட்சியாக இருந்தார். இந்த முள்வேலியை எப்படி பாலசுவாமி கடக்கப் போகின்றார் என்ற கவலையுடன் அவரையே பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். அந்த இடத்தில் யாரும் யாருக்காகவும் ஆதரவு தெரிவித்து பேசக்கூடாது. இது வழக்காட மன்றம் கிடையாது, வக்கீல் வைத்து நியாயம் பேசுவதற்கு. பெரியவர்களை அழைத்து சட்டம் பேசும் இடமில்லை இது. எது தர்மம் என்று இடதும் வலதுமாக தந்திரம் பேசுகின்ற இடமில்லை இது. இங்கே நீதிபதி என்பது யாருமே கிடையாது, இருக்கவும் முடியாது. அப்படி வாதாட வருகிறவர்களுக்கு இரண்டு பக்கமும் தெரிந்திருக்க வேண்டும். நீதிபதியாக இருப்பவருக்கு இந்த விஷயத்தை சீர்தூக்கி பார்க்கும் ஞானம் இருக்க வேண்டும். ஒரு தாயின் அலறல், ஒரு தாயின் ஆற்றாமை வக்கீலுக்கும் நீதிபதிக்கும் புரிந்துவிடலாம். ஆனால் பரபிரம்மத்தில் லயித்து கிடக்கும் ஒரு ஜீவாத்மாவின் நிலையை எந்த நீதிபதி, எந்த வக்கீல் புரிந்து கொள்ள முடியும்? ஒரு பக்கம் புரிந்து மறுபக்கம் புரியாமல் எப்படி தீர்ப்பு வழங்க முடியும்? அந்த தீர்ப்பு எந்த லட்சணத்தில் இருக்கும்? இங்கு தீர்ப்பு உண்மையில் யார் சொல்ல முடியும்? யார் உன்னத நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களே சொல்ல முடியும். யார் உயர்ந்தவரோ அவர்தான் சொல்ல முடியும். அழகம்மை சாதாரண பெண்மணி, பிள்ளைகள் பல பெற்று கணவனை இழந்து புத்திரர்கள் தயவால் தட்டு தடிமாறு குடுத்தனம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அப்பாவி பெண்மணி, ஆசாபாசங்கள் நிறைந்த மனுஷி, உடற்கட்டும் உற்சாகமும் நிறைந்த பிள்ளை உருக்குலைந்திருப்பதை பார்க்கின்ற போது அவளுக்கு பேதமையும் பதற்றம் கவலை எல்லாம் தோன்றும். ஆனால் எதிரே உட்கார்ந்திருப்பது பிள்ளை அல்ல, பெரும் பேறு பெற்ற ஞானி, பிரம்மத்தில் லயித்த ஜீவன், புகழ்மிகு சூரியன், பூர்ணச்சந்திரன், அருகில் வந்து நின்றோர் சிந்தனையை குளிர்விக்கும் குரு, சான்றோன், மகாத்மா. ஆனால் அவளுக்கு இவையெல்லாம் புரியாது. மாயை
கண்களை மறைத்தது. தாய் இப்படி கதறியும் மௌனமாய் இருக்கிறீர்களே, நீங்கள் மௌன விரதத்தை கைவிட வேண்டாம், அவளுக்கு ஆறுதலாக ஏதாவது எழுதுங்கள் என்று பேப்பரும் பென்சிலும் எடுத்து கொடுத்தார்கள். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த பாலசுவாமி நிதானமாக அதில் எழுதத் துவங்கினார். என்ன எழுதினார்? நாளை பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.